இந்தியா அடுத்த 24 இல்ல 36 மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கும் அப்படின்னு சொன்னிய கார்த்தி. இது வரைக்கும் எந்த ஒரு தடையுமே தெரியலையே. நீ அப்டேட்டடா இருக்கியா இல்ல ஏதாச்சும் அப்டேட் கொண்டு வந்திருக்கியா? அதையாச்சும் கொஞ்சம் ஷேர் பண்ண. அன்னைக்கு மிட் நைட்ல பிரஸ் மீட் எல்லாரையும் கூப்பிட்டு பகிரங்கமா ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் கொடுத்தாரே, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவரும் கடைசி என்னதான் ஆனாங்க? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இஷ்யூ இருக்கு. இதுல பாகிஸ்தான் ஆக்டர்ஸும் சிங்கர்ஸும் என்ன பண்ணாங்க? கண்டினியூஸா ஒரு 9 நாள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல அத்துமீறி பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்தியன் ஆர்மி என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த 4 கவரப்ப இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். லெட்ஸ் கம் வி மேக் த கான்வர்சேஷன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். ஏப்ரல் 30 நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் அதாவுல்லா அவர் என்ன பண்றாருன்னா, பிரஸ் மீட்ட கூப்பிட்டு பகிரங்கமா இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட வைக்கிறாரு. இந்தியா அடுத்த 24 இல்ல 36 மணி நேரத்துக்குள்ள எங்க மீது போர் தொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட வைக்கிறார். அந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் 24 மணி நேரம் கடந்தாச்சு. இந்தியா ஏதாவது போருக்கான ஸ்டெப் எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் இந்தியா அப்படி எதுவுமே செய்யல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இந்தியா தன்னை தற்காத்துக் கொள்ளவும் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கவும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸ்லயும் இந்த வீடியோஸ்லயும் நம்ம அதை பத்தி பேச போறோம். அந்த தகவல்களை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அப்டேட்டடா கொண்டு வந்து சேர்க்க போறேன். சரி, அந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை வச்ச அந்த மினிஸ்டர் அதாவுல்லா என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அவருடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிருச்சு, இந்தியாக்குள்ள பேன் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்தியர்கள் யாராலையும் அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட ஃபாலோ பண்ண முடியாது, லைக் விசிபிலிட்டியா பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம இன்ட்ரோ வீடியோலயே பார்த்திருப்போம் இல்லையா? இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு இஷ்யூல பாகிஸ்தானுடைய ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்படித்தான் பாகிஸ்தானுடைய ஆக்டர் பவாத் கான், அதே போல சிங்கர் அதிப் அஸ்லாம், அவங்க 2 பேருடைய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கவுண்டையும் இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிருச்சு. இந்தியர்கள் யாரும் அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது, அவங்களுடைய அக்கவுண்ட இன்ஸ்டாகிராம்ல தேடினா கூட கிடைக்காது அப்படிங்கிற வண்ணம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அக்கவுண்ட பேன் பண்ணி வச்சிருச்சு. மூணாவதா நம்ம இன்ட்ரோல ஒரு விஷயம் பேசியிருப்போம் இல்லையா? லைக் கண்டினியூஸா 9 நாளாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் பார்டர்ல முக்கியமா ஒரு 3 மாவட்டம், குப்வாரா, உரி, அக்னூர் அப்படிங்கிற காஷ்மீர் யூனியன் டெரிட்டரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துல கனெக்ட் ஆகக்கூடிய அந்த 3 பார்டர்லயும் லைக் அந்த வேலையை தாண்டியும் கூட பாகிஸ்தானியர்கள் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அது கண்டினியூஸா 1 டே 2 டே இல்ல. ஏப்ரல் அந்த பகல்காம் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா எவ்ரி டே நைட் வந்து அந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த விஷயத்தை எப்படி இந்தியன் ஆர்மி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ எந்த அளவுக்கு என்னை சுட்டியோ அதே அளவுக்கு நான் உன் மேல அந்த தாக்குதல் நடத்துவேன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி வந்து தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் நீங்க நியூஸ்லாம் வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரேஷியோ வைஸ் லைக் விகிதாச்சார அடிப்படையில இந்தியன் ஆர்மி வந்து பதிலடி கொடுத்தாங்க அப்படின்றத அவங்க போட்டிருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல லைக் இந்தியா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து அப்டேட்டடா சேர்க்க போறேன். ஸ்டே டியூன், கனெக்டடா இருங்க, தொடர்ந்து இணைந்திருங்க, நிறைய விஷயங்கள் பேசுவோம். இன்னும் என்ன மாதிரியான டாபிக்ஸ் பேசணும் அப்படிங்கறத பத்தியும் கருத்து பட்டியல பதிவு பண்ணுங்க. அந்த டாபிக்ஸ் நம்ம எடுத்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க, நிறைய பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.